வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று நான் அஸ்வின் அவர்களின் கல்கி என்று நான் நினைக்கிறேன். நம்மளுடைய ஆயுதங்கள் ரொம்ப கையால் செய்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதனுடைய வலிமை உலகம் பூரா பேசப்படும் என்ற அடையாளமாக சயின்ஸ் ஃபிக்ஷன், மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்து எந்த அளவுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல் மத சார்பும் ரொம்ப இல்லாமல் அதை ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து மித்தாலஜி படங்களில் நடிக்கவே கிடையாது. என்னுடைய நான் மனிதர்களோட வாழ்பவன். அதனால் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லியிருக்கிறார். கதை சொல்லிகள் என்று வரும்போது இந்தியாவுடன் போட்டி போடுவதற்கு கிரேக்கம் போன்ற சைனா போன்ற நாடுகளால் தான் இயலும். மற்ற கல்ச்சர்ஸ்க்கு அவ்வளோ கதைகள் கிடையாது. அந்த கதைகளிலிருந்து செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து ஒரு ஜனரஞ்சகமான படத்தை உருவாக்கி இருக்கிறார். பொறுமையுடன் எல்லாரையும் பொறுமையுடன் அழைத்து வரவழைத்து அவங்கள இதில் பங்கெடுத்து வச்சிருக்காங்க. அமைச்சியெல்லாம் வந்து எந்த பட்டியலில் சேர்க்கறது, இளம் நடிகர் பட்டியலையா இல்லை பழம் நடிகர் பட்டியலில் சேர்க்கறதா அவங்களுக்கு குழப்பம் என்ற அளவுக்கு அவ்வளோ மாமா பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய இது வந்து ரெகுலர் ஒரு ஆந்திராவில் இருந்தோ அல்லது வடநாட்டில் இருந்தோ ஒரு படம் வரும்போது ஒரு டிவேட் எத்தனை இருக்குது, ஃபைட் எத்தனை இருக்குது, இந்த டிவேட் எத்தனை இருக்குன்னு கேட்டால் இல்லைன்னு கூட தைரியமாக சொல்லலாம். ஆனால் ஃபைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இது குழந்தைகளை என்று எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன இருந்தாலும் தாடியில் கொஞ்சம் வேலை தெரியுது, நீங்கள் குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவது ஒரு படம். ரெகுலராக வர்ற பாட்டுகள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் வித்தியாசமாக ஆனால் ஜனநாயகமாக செய்திருக்கு முயற்சி. இந்த முயற்சியில் என்னாலும் கைகோர்க்க முடிந்தது என்பதன் மகிழ்ச்சி. இனியும் இந்த கூட்டு முயற்சி தொடரும் என்பதுதான் எனக்கு நல்லது சந்தோஷமாக. அடுத்து இன்னைக்கு இங்கிருந்து நேரம் சிங்கப்பூரில் இருந்து தொடங்குகிறோம். இந்தியன் 2 இங்கிருந்து ஆரம்பித்தோம், சென்னையிலிருந்து ஆரம்பித்தோம், பம்பாய் போனோம். இப்பொழுது அடுத்த பயணம் அதற்கு தொடங்குகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றிய செய்திகள் எல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்தியாக இருக்கிறது.